வணக்கம் நண்பர்களே. 2025 அக்டோபர் மாத கிரக அமைப்புகளின்படி தனுசு ராசிக்கான பலன்கள். கிரக சஞ்சாரங்களின்படி இந்த மாத அமைப்புன்னு பார்த்தோம்னா, சூரியன் மற்றும் சுக்கிரன் ரெண்டுமே மாதத்தின் பிற்பகுதியில் நீச்சகதி அடையும். இருந்தாலுமே குருவின் பார்வையோடும் செவ்வாயோட சேர்க்கையோடும் தான் இந்த அமைப்பு இருக்கும். அதனால் இந்த நீச்ச அமைப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. இப்படி இருந்தாலுமே இது வானியல் ரீதியாக காற்றின் வீரியத்தை அதிகம் ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த சைக்ளோன் மாதிரியான விஷயங்கள், புயல் காற்று, சுழல் காற்று அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சில இடங்களில் அதனுடைய வீரியத்தை காட்டலாம். ஸோ பொதுவான வகையில் இந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மற்றபடி மற்ற எல்லா விஷயங்களுமே நார்மலாக தான் இருக்கும். தனுசு ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்களுடைய ராசியை பார்க்குறாங்க. இந்த மாத கிரகங்களுடைய அமைப்பு ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து குருனுடைய பார்வையும் கிடைக்கப்பட்டு அமைஞ்சிருக்கு. ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய லாபஸ்தானம் என்பது நல்ல வலுவான நிலைகள் இருக்கு. அதனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எதிர்பாராத விபரீத யோக மாற்றங்களை இந்த மாதம் பார்க்க முடியும். அதனால தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுக்கான டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்களை இந்த மாதம் கண்கூடாக பார்க்க முடியும். பொதுவாக தனுசு ராசிக்காரங்க ரொம்பவுமே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க. பெரும்பாலும் எல்லா விஷயமுமே கொஞ்சம் சுமூகமாகவே இருக்கும். பெருசாக ரிஸ்காலாம் எதுவுமே இருக்காது. இயல்பான நிலைகள் எல்லா விஷயங்களையுமே பார்க்கலாம். பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். புதிய விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். பொதுவாகவே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாகவே புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யணும், சாதிக்கணும், பேர் எடுக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்துடும். சமகாலமாக கடுமையாக சில விஷயங்களுக்காக முயற்சி செஞ்சுட்டே இருக்கேன், பட் பெருசாக ரிசல்ட் எதுவும் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதுக்குண்டான நல்ல பலன்களை முழுமையாக பார்க்க முடியும். அதாவது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களும் ஆதாயங்களும் பெறக்கூடிய நிலைகள் என்பது உண்டு. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வாங்க நன்மைகள் உண்டு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு, நிலப்பலன்கள், வாகன ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பாகப்பிரிவினர் போன்ற விஷயங்கள்லாம் தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா இது போன்ற விஷயங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு இந்த நிலப்பலன்கள் சார்ந்த விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் என்பது ஏற்பட்டு வரும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. பொருள் வரவுகள் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும். பட் அதே நேரம் வருவதற்கேற்ற விரயங்களும் உண்டு. சுப விரயங்கள் சற்று கூடுதலாகவே இருக்கும். சிலருக்கு ஆடை ஆபண சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெற்று வருவீங்க. ஒரு பக்கம் உங்களுடைய தேவைகள் என்பது பூர்த்தி ஆகிட்டு இருக்கும். பட் அதே நேரம் ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் கூடுதல் விலை கொடுக்க வேண்டியதாகவும் இருக்கும். ஸோ வரவு செலவுகள் ஈக்குவலாகவே இருக்குது. பொருளாதார நிலைகள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. கடன் பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் கொஞ்சம் மந்தமாகவே இருக்கும். பெரிய அளவு சங்கடங்கள் எதுவும் கொடுக்காது. பொது விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு. வெளியிடங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெற்று வரீங்க. மற்றவங்க பெரும்பாலும் உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாகவே இருந்து வருவாங்க. எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மன தைரியம், உத்வேகம் உங்களுக்கு அதிகரிக்கும். வெளி இடங்கள்ல உங்களுக்கு பெரும்பாலும் சில சாதகமான அமைப்புகளே உண்டு. அதனால தனுசு ராசிக்கு இந்த பொது விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே சுமூகமான நிலைகளில் இருந்துகிட்டு வரும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அளவான நிலைகள் இருக்கு. பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் உண்டு. சிலருக்கு தவிர்க்க முடியாத தொலைதூர பிரயாணங்கள் என்பது ஏற்பட்டு வரலாம். குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். ஆன்மீக விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகம் காட்டி வருவீங்க. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் நல்ல பலன்களையே கொடுத்துட்டு வரும். சொல்லை செயலாக்கி காட்டக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு முழுமையாக இருக்கு. அதனால தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய காரியங்கள், செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்த்து வரலாம். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் வழக்கமான நிலைகளை எதிர்பார்க்கலாம். பெருசாக ஒரு மாற்றம் இருக்காது. குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு. கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலையை பார்த்து வருவீங்க. குடும்ப சூழல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்கும். பட் பெரிய நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் கொடுக்காம ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோடு இருக்கும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் இருக்கும். அவங்க வகையில் கொஞ்சம் மலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் ஒப்பது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் கடந்த சில மாதங்களை ஒப்பிடும்போது இந்த மாதம் ஓரளவுக்கு இது எல்லாமே கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த கொஞ்சம் மனசு வச்சு போய்க்குங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் அப்படி தான். பட் இருந்தாலும் உடன்பிறப்புகள் வகையில் இந்த மாதம் கொஞ்சம் இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகம் காட்டி வருவீங்க. கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகக்கூடிய தன்மையும் பெற்று வருவீங்க. அதனால் உடன்பிறப்புக்கு வகையிலும் சில நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மூத்த உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாகவே செயல்பட்டு வருது. அவங்களுடைய விஷயங்கள், காரியங்களை, ஈடுபாடுகளை கொஞ்சம் அதிகம் காட்டி வரவும் செய்வீங்க. கணவன் மனைவி உறவுகள், திருமண வாழ்க்கை இதெல்லாமே கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்குது. வாழ்க்கை துணையின் வகையில் அனுசரியான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருந்து வருவாங்க.
அவங்க வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும். கணவன் மனைவி உறவுகளுக்குள் அந்யோன்யத்தன்மை அதிகரிக்கும். காதல் விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பெரும்பாலும் கணவன் மனைவி உறவுகள் எல்லா விஷயங்களுமே ஒரு சாதகமான நிலைகளிலே செயல்பட்டு வரும். பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டங்களில் அதிகமாகவே இருக்கும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் எல்லாமே சிறப்பாகவே இருக்கு. இரண்டாவது திருமணம் போன்ற விஷயங்கள் முயற்சி செய்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் கொஞ்சம் சாதகமான அமைப்புகளை கொண்டுட்டு வருது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். குழந்தைகள் வகையில் எதிர்பாராத ஆதாயங்களும் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம். குழந்தைகளுடைய தேவைகளை பார்த்து பூர்த்தி செய்து வருவீங்க. அவங்களுடைய வாழ்க்கையோட டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க. அது சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்களையும் ஆதாயங்களும் பெறக்கூடிய நிலைகள் என்பது உண்டு. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் அளவான நிலைகளில் செயல்பட்டு வரும். மாணவர்கள் முயற்சிக்கு தகுந்த நுட்பங்களை பார்த்து வருவாங்க. தனுசு ராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மோசம் இருக்குதுங்கிற கருணம். பட் இருந்தாலும் ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ இந்த மாத அமைப்பும் அப்படித்தான். பட் மாத கிரகங்கள் விபரீத யோக அமைப்புகள் செயல்பட்டு இருக்கிறதுனால தனுசு ராசி மாணவர்களுக்கு பெரிய அளவில் நெகட்டிவான இம்பாக்ட் எதுவும் கொடுக்காது. கொஞ்சம் எஃபர்ட் போட்டாங்கன்னா நல்ல விஷயங்களே எதிர்பார்க்கலாம். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லா வகையிலுமே ஒரு சாதகமான நிலைகளே செயல்பட்டு வருது. எதிரும் புதிரமாக இருந்தவங்க கூட இந்த மாதம் கொஞ்சம் நட்போடு இருந்து வருவாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருமே எல்லா விஷயங்களுமே ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. சின்ன சின்ன அசௌகரியங்கள், சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த எனர்ஜி லெவல், இந்த இம்யூனிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குறைபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படத்தான் செய்யும். ஏன்னா சுகஸ்தானத்துல வக்கரகதியில சனி சஞ்சாரம் செய்துட்டு இருக்காங்க. அது தவிர இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல நீச்சகதி அடைந்து சனியினுடைய பார்வையும் பெறுறாங்க. சுக்கிரன் உங்களுக்கு லாபாதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வர்றாங்க. ஸோ இந்த அமைப்பானது உடல்நல விஷயங்களில் கொஞ்சம் சங்கடத்தையும் அசௌகரியத்தையும் ஏற்படுத்த தான் செய்யும். கொஞ்சம் ஹெல்த் லெவலில் பவர் இல்லாமல் வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வருவீங்க. ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களாம் இந்த மாதிரி கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய அளவில் நெகட்டிவான இம்பாக்ட் எதுவும் ஏற்படுத்தாது. பட் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. தேவையில்லாத மருத்துவ விரங்கள், அலைச்சல்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. தொழில் வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கு. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. சொல்லை செயலாக்கி காட்டுவீங்க. இதனால் மற்றவங்களுடைய பாராட்டுகளையும் பெற்று வருவீங்க. புதிய விஷயங்கள், காரியங்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு. எதிரும் புதிரமாக இருக்கக்கூடியவங்க, போட்டி பொறாமைகள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த மாதம் கொஞ்சம் அனுசரிப்பு தன்மையோடு இறங்கி வரவே செய்வாங்க. அதனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க, இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள், ஊதிய உயர்வுகள், சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள் சில மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அதெல்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. இது சார்ந்த விஷயங்கள்ல நல்லதா கெட்டதா முடிவெடுக்க முடியாத சில சிக்கல்கள் இருக்கும். இது சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நிதானித்து ஆலோசித்து செய்துவிட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகளே இருக்கு. மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களையும் திருப்பங்களையும் பார்க்கக்கூடிய அமைப்புகளோடு செயல்பட்டு வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.